யாருப்பா வீட்டில்? யாரா அந்நேரத்தில்? ஆ, என்னக்கா? அப்பா உங்களை தான் பார்க்க வந்தேன், மறந்துட்டீங்களா? அக்கா ஒரு நாளைக்கு நிறையா பேர் வராங்க. யார் என்னாண்டு எப்படி ஆக வைக்க முடியும்? ஆனால் உங்களை பார்த்த ஆகுமா இருக்கு. ஆனால் யாருன்னு தெரியலையாக்கா. என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்ட? வாக்கா வாக்கா உட்காருக்கா. எப்பா இன்னைக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன்லப்பா. ஓ, ஆமாக்கா ஆமாக்கா ஆமாக்கா, மறந்தே போச்சுக்கா. நான் சொல்லிருக்கேனுக்கா, நிறைய பேர்ட்டு சொன்னேன். உங்களுக்கு வயசு வேறு 70 ஆச்சா, அதனால் ரொம்ப ஏங்குறாங்க. ஒருத்தர் இருக்கார், அவருக்கு உங்கள் வயசில் இருக்கு, 69 வயசு, உங்களோட ஒரு வயசு கம்மியானவர். அவர் சரியாக்கா? ஏப்பா வயசான காலத்தில் என்னை பார்த்துக்கிறது தான் நான் கல்யாணமே முடிக்கணும்னு முடிவு எடுத்தேன். நீ 69 வயசு 70 வயசுன்னா அது ஏன் வயசு? எங்கள் 2 பேர்த்துக்குமே வயசாயிரும். எங்கள் 2 பேர்த்தையும் யாருப்பா பாப்பா? எங்களுக்கு சொந்தம்னு யாரும் இல்லை, வெறும் பணம்தான் இருக்கு. சொல்லு. அப்படியாக்கா? கம்மியான வயசில் கிடைக்க மாட்டாங்களாக்கா? 70 வயசுண்டா ரொம்ப அதிகமான வயசில், அதனால் பசங்க மாட்டம்ன்றாங்க. பணம் இருக்கு, பணத்துக்காக உங்களோட கல்யாணம் முடிச்சு அந்த பையங்க நடமாட முடியுமா? அதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்கள. அப்படியாப்பா? இப்போ இதுக்கு என்னதான் வழி? ஒரு வேலைக்காரங்க வச்சுக்கோங்கக்கா. எப்பா வேலைக்காரன் வச்சா இருக்க பூரம் காலி பண்ணிட்டு என்னையும் கொண்டு விட்டு போடுவேன். புருஷன்டா கொஞ்சம் பாசமாக இருப்பாங்களா? ஆமாக்கா, நீங்கள் வயசாக இருக்கும்போது கல்யாணம் முடிச்சிருக்கணும், இதெல்லாம் ஓச்சு பார்த்துருக்கணும். இவ்வளோ நாள் கழிச்சு வந்து எனக்கு மாப்பிள்ளை வாருண்டா, உங்கள் படத்தை காட்டி உங்கள் வயசு சொன்னால் பூரா சிரிக்கிறாங்க. இதுக்கு என்னதான் செய்யுதுன்னு ஒன்றும் புரியலையாக்கா. பாருப்பா, ஒரு 50 வயசுலோட பாருப்பா. 50 வயசுல ஓகேவாக்கா? 50 வயசோட பாரு.